வேதத்தை வாசிக்க முடியாத கிறிஸ்தவர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம சூப்பர் நேச்சுரல் என்கவுண்டர் ப்ரோக்ராம்ல சிறப்பு விருந்தினரா யார் வந்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, the one and only பாஸ்டர் பரலோகம் பால்ராஜ். அண்ணே, உங்க ஆவிக்குரிய அனுபவங்களை இயற்கைக்கு அப்பாற்பட்ட சாரிண்ணே இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஆவிக்குரிய அனுபவங்களை இந்த புத்தி இல்லாத புத்தி உள்ள கிறிஸ்தவங்க கிட்ட பகிர்ந்துக்க முடியுமா? கண்டிப்பா ரூஃபஸ். என்னுடைய ஆவிக்குரிய அனுபவங்களை நானே சொன்னா நல்லா இருக்காது. இருந்தாலும் ஜனங்க கெட்டு போகணுன்றதுக்காக கேட்டுட்டு போகணுன்றதுக்காக சொல்றேன். மைக்கேல் எங்க வீட்டுல வந்து மட்டன் சுக்கா சாப்பிட்டு இருக்காரு. யாருன்னு? மைக் செட் போடுற மைக்கேலா? ஆர்கேஞ்சல் மைக்கேல். ஆமா, அது மட்டும் இல்ல, கேப்ரியல் எங்க வீட்டுல வந்து கிரீன் டீ குடிச்சாரு. அவசரமா கிளம்பும் போது அவங்களுடைய சரீரத்துல இருந்து 2 ஃபெதர் கீழே விழுந்துருச்சு. கொஞ்சம் கொடுங்க, எல்லாத்துக்கும் ஒரு விலை இருக்கு. எவ்வளோண்ணே? வெறும் 10 லட்சம் தான். அண்ணே, பரலோகத்துக்கு 10 வாட்டி போயிட்டு வந்திருக்கீங்க கேள்விப்பட்டிருக்கிறோம், அது உண்மையா? 10 வாட்டி இல்லப்பா, 16 வாட்டி. ஆனா அந்த அனுபவம் எனக்கு மட்டும் இல்ல, நம்மளை சுத்தி இருக்கிற எல்லா கிறிஸ்தவங்களுக்கும் கிறிஸ்தவங்களுக்கும் கிடைக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட ஒரே ஆசை. அதனாலதான் 10 நாளில் பரலோகம் அப்படின்னு ஒரு திட்டத்தை நாங்க கொண்டு வந்திருக்கோம். யோவான் 10:10 படி வெறும் 10,000 நீங்க கட்டினீங்கன்னா உங்களை பரலோகத்துக்கு கூட்டிட்டு போயிருவோம். நம்முடைய சர்ச்சைக்குரிய பாஸ்டர் பரலோகம் பால்ராஜ் அவர்களுடைய 10 நாளில் பரலோகம் அந்த திட்டத்துல சேர்ந்து பரலோகத்துக்கு பிக்னிக் போயிட்டு வாங்க, பயனடையுங்க. அண்ணே, பர்சனலா ஒரு கேள்வி கேளுங்கப்பா. பரலோகம் போகணும்னா விசுவாசிங்க செத்து போகணுமே? அதான் ஏற்கனவே செத்து போயிட்டாங்களே.